Hello guys, back with another biryani video. So hope you are all doing good. இந்த பிரியாணி வந்து நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன், பட் வாங்கவே முடியல. பிகாஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி, 400 rupees வருது ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி. பட் இன்னைக்கு வந்து ஆஃபர்ல போட்டிருந்தாங்க, அது போக என்கிட்ட ஒரு 72 rupees கூப்பன் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ற மூட்ல இல்ல, பட் இதை விட்டா கண்டென்ட்டும் கிடைக்காது, பிரியாணியும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். பட் எங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட் ஃபுல் கிளே பாட் பிரியாணி, அதாவது மண்பானையோட பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்த ஒன்று. ஸோ ஃபைனலாக எனக்கு ட்ரை பண்றோம். பேக்கேஜிங்லாம் செம்ம ஹெவியா இருந்துச்சு, செம்ம சூடா இருந்துச்சு. நான் அப்படி தூக்கிட்டு வரேன், ஏதோ தீச்சட்டி தூக்கிட்டு வர்ற மாதிரி நல்லா சுட சுட ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்சைட்ல வந்து ஒரு சின்ன டப்பா ரைத்தா இருக்கும் நம்புறேன். சிசரே எனக்கு தேவைப்படல. ஓகே, அதுக்கப்புறம் வாட்டர். ஓகேயா, அவ்வளவுதான், வேற எதுவுமே கொடுக்கல. தட்ஸ் இட். ஸோ இதுதான் பாட் பிரியாணி, கிளே பாட் பிரியாணி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த இதெல்லாம் உடைச்சி இந்த மாவெல்லாம் வெளியே எடுத்துரும். நான் என்ன நினைச்சேன்னா, பிரியாணி செஞ்சு அடைச்சி இந்த மாவை மட்டும் பேக் பண்ணி இதை மட்டும் இது பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் இவங்க வந்து இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. பாட்டு கருகுன மாதிரி இல்ல, பட் இது மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டி இருக்கு. ஸோ இதை உடைக்கிறதுக்கு கத்தி, ஏதோ ரஸ்க கட் பண்ற மாதிரி இருக்கு. ஐயோ செஞ்சுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கயிறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கட் பண்ணிடும். இது எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் ஓகே, நல்லா இருக்கு கலர். அப்புறம் சம்திங் ஏதோ கொடுத்துருக்காங்க, பாட் ஃபுல் டெலிஷியஸ் பிரியாணியை வந்து ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாட் வந்து ரீயூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஓகே, வாவ், சமங்க. ஆக்சுவலா இது வந்து இதுல வந்து ஒரு விதை கொடுத்துருக்காங்க. சி, இங்க வந்து கொஞ்சம் விதை இருக்கு. இது என்ன விதைன்னு தெரியல, மல்லி மாதிரி இருக்கு. எஸ், மல்லி விதை. மல்லி விதை. இது எதுக்குன்னா பிரியாணில போட்டு சாப்பிடறதுக்குலாம் இல்ல. இந்த பிரியாணிலாம் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதுல மண்ணு ஃபில் பண்ணி இந்த மல்லி விதையா உள்ள விதைச்சா மல்லி செடி வளரும். ஓகே, அப்படிதான் போட்டிருக்காங்க. சி, தெரியுதா? அதை போட்டு உள்ள செடி மாதிரி வளர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. குட் இனிஷியேட்டிவ், அப்ரிஷியேட் தட். ஸோ வாங்க இதை உடச்சி உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஆக்சுவலா அது மாவு தான், எடிபிள் தான். ஸோ அதனால பிரியாணியோட பட்டா கூட பிரச்சனை இல்லை. பேம்பு பிரியாணி வீடியோ ஞாபகம் தான் வருது. அதுல இப்படிதான் போட்டு உடைக்க முடியாம உடைச்சிட்டு இருந்தேன். செம சூடா வேற இருந்துச்சு. ஆக்சுவலா ஆபீஸ்ல சாப்பிட்டுறதான் பிளான் இருப்பா. அப்படியே ஆபீஸ் ட்ரெஸ்ல தான் உட்காந்துருப்பேன். சரி, போர் அடிக்க ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு பாப்போமேன்னு தற்செயலா ஜொமேட்டோல பார்த்தேன். இந்த பிரியாணியோட ஆக்சுவல் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 395. இது என்ன பிரியாணி அப்படின்னா சிக்கன் போன்லெஸ் பிரியாணி, 395 ஹைதராபாதி ஸ்டைலு. இது உங்ககிட்ட கொல்கத்தா லக்னோ ஸ்டைல இருக்கு, அது வந்து கொஞ்சம் ஸ்பைசி கம்மியா இருக்கும் போல. ஸோ இது வந்து 395, 299 கொடுக்காங்க. ஸோ அதாவது 95 rupees ஆஃபர். அண்ட் அது போக என்கிட்ட ஒரு 75 rupees கூப்பன் இருந்துச்சு, லேட்டா டெலிவரி பண்ணனால. இதுக்கு முன்னாடி உள்ள ஆர்டர். ஓகே 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 ஓகே, ஐ காட் இட். ஓகே, வந்துருச்சு. பெட் ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஓகே, எனிவே ஓகே, மூடி நல்லா ஹெவியான ஒரு மூடி. வாவ் 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 வாவ்.
ஒரே ஒரு நிமிஷம், நான் இதை மட்டும் அப்படியே இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிளேட்ல தட்டுறேன். ப்ளஸ் இது ஆக்சுவலாக மாவு தான், சாப்பிட கூட செய்யலாம், பட் கருகி போயிருக்கு. சப்பாத்தி மாவு தான், நார்மல் கோதுமை சப்பாத்தி மாவு. நல்லா பிரெட் மாதிரி ரஸ்க் மாதிரி மொறு இருக்கு. ஓகே கைஸ், நான் க்ளீன் பண்ணிட்டு வந்து உங்களை கண்டினியூ பண்றேன். ஓகே கைஸ், எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. பிரியாணியை வந்து கொட்டிடலாம். கொஞ்சம் ஆங்கிள் பிரியாணி வந்து கொட்டிருமா? ஸோ ஹைதராபாதி பிரியாணி அப்படின்னால ஒயிட் ரைஸ் நெக்ஸ்ட்டு கீழே வந்து அந்த கிரேவி இருக்கும், மசாலா இருக்கும். ஸோ ஒரு சைடாக எடுப்போம், மேலே மட்டும் எடுத்தா செட் ஆகாது. செம்ம சூடு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்ருவோம். பா, சரியான சூடா இருக்கு. ரைத்தா அதுவுமே அழகா ரீயூசபிள் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நல்லா தண்ணியா இருக்கு. அண்ட் இது போக அவங்க எதுவுமே ப்ரொவைட் பண்ற ரைத்தா, ஒரு பானைக்குள்ள பிரியாணி சூடா ஃப்ரெஷ்ஷா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா அது எல்லா மசாலாவும் ஒயிட் ரைஸையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். செம்ம சூடா இருக்கு. ஓகே, சியர்ஸ். பிரியாணி ஃபர்ஸ்ட் பிரியாணி மட்டும் ட்ரை பண்ணுவோம், அப்புறம் சிக்கன் எப்படி. இது வந்து போன்லெஸ் பிரியாணி, ஸோ பீஸ் வந்து ஒரு 10 பீஸ் இருக்கு. ஸ்பைசியா இருக்கு. ஃப்ளேவர் வந்து நான் மிக்ஸ் பண்ணல ஒழுங்கா, அதனால எனக்கு ஃப்ளேவர் தெரியல. 1 மினிட். மிக்ஸ் பண்ணியாச்சு, கூட கொஞ்சம் ஸ்பைசியா இருக்க போகுது. சியர்ஸ். சூப்பரா இருக்கு. யூஸ்வலா எனக்கு காரம் சாப்பிட்டா காரம் வந்து நாக்குல ஃபீல் ஆகாது. அது காரமா சாப்பிட்றேன் எப்போ ஃபீல் ஆகலாம், லைட்டா விக்கல் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். காரமே நிறைய காரம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த நாக்கில் வந்து அந்த காரம் அவ்வளோ ஃபீல் இருக்காது. ஸோ அது மாதிரி விக்கல் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது காரமாக இருக்குன்னு அர்த்தம். அது உள்ளே போனதுக்கப்புறம் அந்த காரம் தெரியுது. சூப்பராக இருக்கு. ஸ்பைசியான நல்ல ஃப்ளேவரபுளான ஒரு பிரியாணி. இந்த மண்பானையில தான் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த அளவுக்கு இந்த மண்பானையோட ஸ்மெல் வரல. நார்மலாக ஒரு ஹைதராபாதி பிரியாணி எப்படி சாப்பிட்றோமோ என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் தான் வருது. ஒர்த் த மணி அப்படின்னு கேட்டிங்கன்னா 400 ரூபாய்க்கு இது வாங்குறது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒர்த் இல்லை. பிகாஸ் ஒரு ஸ்வீட் இல்லை, ஒரு சால்னா கூட இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு பாக்ஸு, அதில் ஒரு பானை, ஒரு ரைத்தா, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ முட்டை கொடுத்துருக்கலாம், எதுவுமே இல்லை. பட் இன்னைக்கு நான் வாங்கின ஆஃபரில் எனக்கு ஒரு 270 தான் வந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒர்த்து தான். ஓகே, அடுத்து சிக்கன் ட்ரை பண்ணிடுவோம்.
சிக்கன் போன்லெஸ். நல்லா சாஃப்டா இருக்கு. சிக்கன் இஸ் குட். ரசிச்சு ருசிச்சு பொறுமையாக சாப்பிடக்கூடிய பிரியாணி தான். ஃப்ளேவர் நல்லா இருக்கு, நிறையவே இருக்கு. நானும் அவ்வளோ மிக்ஸ் பண்ணாமல் சாப்பிட்டு இருக்கேன். சரி கைஸ், அடுத்து வந்து ரைத்தா எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ரைத்தா இஸ், இது ரைத்தா இல்லை, வெறும் தயிர், வெங்காயமே இல்லை, ஒரு வெங்காயம் கூட இல்லை. நான் ரீசெண்டாக டான்சிங் மெல்லின்னு ஒரு லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருப்பேன். தெலுங்கு கைஸ் வந்து ரைத்தால வெங்காயம் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்காங்க, அவங்க தயிரை தான் குடிக்காங்க லாஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை நான் சொல்கிறேன் பிகாஸ் நான் ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடும்போது அவங்க வந்து ரைத்தாவை பிரியாணி கட்சி சாப்பிடல, ரைத்தா வந்து ஃபைனலாக குடிச்சிட்டாங்க. ஸோ அதனால மேபி இது ஆந்திரா ஸ்டைல் ஹோட்டல் அப்படிங்கிறனால என்னமோ ஒரு பீஸ் வெங்காயம் கூட இல்லை, வெறும் தயிர் மட்டும்தான் இருக்குது. சரி ஓகே, அதையும் ஊற்றி ட்ரை பண்ணி கொஞ்சமா. Seriously, I'm impressed with the seeds. இதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி முடிஞ்சால் அந்த ஜன்னல் கிட்ட வைக்க முடிஞ்சால் வச்சு வளர்க்க பார்க்கணும். அதுக்கு மண் வேணும், ஃபஸ்ட் மண் ரெடி பண்ணிட்டு நான் போட்டு பார்க்கேன். அவ்வளோதான், நல்லா தான் இருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் பேசுறதுக்கு அப்புறம் கண்டென்ட்டே இல்லை, ஜஸ்ட் ரெண்டு ப்ராடக்ட் தான். ஓவராலாக ஒரு 8 கொடுக்கலாம் பிகாஸ் அது அவ்வளோ காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பானை இருக்கே தவிர ஃபுட் இஸ் குட், டேஸ்ட் இஸ் குட். எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், ஒரு ஹைதராபாதி பிரியாணி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நல்லா இருக்கு. நல்லா ஸ்பைஸியாக, நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்கு. சிக்கனுமே நல்லா வந்திருக்கு. பட் இவங்க அதை தாண்டி நிறையா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே ஒரு சஜஷன். மற்றபடி ஸோ ஐம் கிவிங் 8. ட்ரை பண்ணுங்க. வேற எங்கேயாவது கிளே பாட் பிரியாணி இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்டைலில் மேக் பண்ணுற பிரியாணி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, சென்னையில் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி பேம்பு வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து செகண்ட் டைம். தொன்னை பிரியாணி லைக் அது பிரியாணியை தொன்னையில் பண்ணி பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோஸ்லாம் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான பிரியாணி வீடியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, stay tuned. டாடா.